ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பற்றி. இப்போ பாருங்க, காயில் 1 லிங்க்ஸ் காயில் 2 அப்படின்னா இப்போ வந்து காயில் 1 இஸ் டிஸ்டர்பிங் காயில் 2 இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்னா காயில் 2வில் தான் நீங்கள் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஸோ காயில் 2ங்கிறது என்ன இங்கே பொறுத்த வரைக்கும் செகண்டரி காயில். அப்போ செகண்டரி காயில் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு you have to give the preference for 2 because we are writing the equation for the secondary coil. So mutual inductance M suffix 2 1 which is due to the coil 1, that means that, but we have to give the more concentration on the source current. அதனால இந்த coil 1ல போன கரண்ட்னால வந்தது தான் இந்த mutual inductance M21. அதனால தான் இங்க di1 by dt போட்டிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இந்த M21 மட்டும் செப்பரேட்டா வேணும் அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான சேம் எக்ஸ்பிரஷன் தான். அங்கே L ஈக்குவல் டு N5/I பார்த்தோம், அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ நம்ம காயில் 2 தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ M2 அப்படி வாட் இஸ் த ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் செகண்டரி காயில் N2 இன்டூ D5 இல்லைங்களா? ஸோ N5/, இங்கே வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸுங்கிறதுனால வி follow the notation because here two flux is involving, so we have to take the mean flux. அதனால தான் இதை மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ D5 1 2 divided by di1. ஏன் சார் இங்க வந்து 2 1 போடல 1 2 போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டவுட் வரலாம். ஆக்சுவலா இந்த I1 கரண்ட்னால கிடைச்ச ஃப்ளக்ஸ் 5-1, அந்த 5-1னால வந்தது தான் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதனால தான் இந்த இடத்துல நம்ம 1 அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ பின்னாடி 2 போட்டுக்கிறோம், ஏன்னா இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ங்கிறதுனால. இப்போ காயில் 2 லிங்க்ஸ் காயில் 1னா இப்போ காயில் 1ல தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. எதனால? காயில் 2னால. அப்போ I need to write the equation for voltage equation 1. So V1 equal to M12. இந்த கரண்ட் எதனால வந்தது? காயில் 2னால. இதை அப்படியே எழுதிக்கிட்டங்களா? இப்போ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேணும்னா இந்த கரஸ்பாண்டிங் N1, பட் கரண்ட்டுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2னால வந்தது தான் di2. ஆக்சுவலாக இங்கே there is a mistake. ஆக்சுவலாக இங்கே di2 வரணும், not di1. ஸோ அப்போ d521 divided by di2. இந்த இடத்துல மட்டும் you just make the correction. இங்கே வந்து di2 வரணும், not i1. ரைட்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸுங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி, கரண்ட்டுடைய டைரெக்ஷனை பொறுத்து. ஆக்சுவலாக இது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு செப்பரேட்டாக டாட் ரூல் அப்படின்னு ஒன்று நம்ம கப்ளிங் சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி பின்னாடி டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குங்க, அது என்னங்கிறத டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டலாக இப்போ நம்ம பார்த்த எல்லா டெரிவேஷன்ஸினுடைய காம்பினேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் கே அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கப்பிள்டு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மரே எடுத்துக்கோங்க. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ இது நார்மல் N5/I1. ஸோ இப்போ இங்கே டர்ன்ஸ் I1 கரண்ட்டு இங்கே 521 போட்டிருக்கு அப்படின்னா இது எதனால் வந்த ஃப்ளக்ஸுங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளக்ஸ் இந்த 521 நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் K1 × 5-1 அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதே மாதிரி காயில் 2ல நான் இதே மாதிரி எழுதுறேன். ஸோ 512 இஸ் ஈக்குவல் டு K2252 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னா M ஈக்குவல் டு N1. ஸோ இப்போ நம்ம இந்த 521 இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் இல்லையா, K1, அதை நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ as shown in equation 5 and then as shown in equation 6. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ M² இஸ் ஈக்குவல் டு N1 K1 K2. ஸோ இதில் என்னெல்லாம் இந்த நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ K1 K2 எடுத்துக்கோங்க. இதை நான் என்னென்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். N1 5/1/I1, N2 5/2/I2. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்கள். N5/I is known as the self inductance of the coil 1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ அதோட பேசிக் நோட்டேஷன் என்னங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு? L. ஸோ காயில் 1ல இருக்கிறதுனால அது L1, இது L2. காயில் 2ல வர செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதனால L2. ஸோ இதிலிருந்து நான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் த திங்ஸ் வந்துருமா?
நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் k1 k2-வை நான் k அப்படிங்கிற ஒரு டேர்மால் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட மேக்னெட்டிக் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் என்னவா மாறுதுன்னு பாருங்க, k is equal to m divided by square root of L1 L2 அப்படின்னு மாறிடும். ஸோ இதில் ஒரு சின்ன கன்க்ளூஷன் இருக்குங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கிற இந்த k வேல்யூவை பொறுத்து இந்த காயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு கப்புள் ஆயிருக்கு, ஏன்னா இது மேக்னெட்டிக் கப்ளிங் தான், அந்த கப்ளிங் வந்து பர்ஃபெக்டா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லை லூஸ்லி கப்புள்டா அப்படிங்கிறத வேல்யூஸை பொறுத்தே நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கே இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருந்ததுன்னா காயில்ஸ் பர்ஃபெக்ட்லி கப்புள்டு அப்படிங்கிறது மீனிங். பட் இது ஆக்சுவலாக ஈக்குவல் கிடையாது. கே லெஸ் தேன் ஒன், இந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கே லெஸ் தேன் வெரி வெரி மினிமம் அப்படின்னா காயில்ஸ் எல்லாமே லூஸ்லி கப்புள், அதாவது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கப்ளிங் இருக்காது. அப்படி கப்ளிங் இல்லைன்னா பாசிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த அளவுக்கு கரெக்டாக போகாது. அதனால உங்களுக்கு என்டையர் ஆப்ரேஷன்ஸும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஸோ சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிற மெட்டீரியல் பியோர் அயன் கோராக இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் கப்ளிங் வேல்யூ பாருங்கள் 0.99, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1. அப்போ இதெல்லாம் அயன் கோராக இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ் எல்லாம் நல்ல டைட்லி கப்பிள்டு மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஏர் கோர் கப்பிள்டு சர்க்கியூட்ஸ் அப்படின்னா k is equal to 0.4 to 0.7. ஆல்மோஸ்ட் இது வந்து இன் பிட்வீன் த வேல்யூ, அதனால இது இட் மேபி லூஸ்லி கப்பிள்டு அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கூட கொண்டு வருவாங்க. ஸோ சார் அப்படின்னா நான் மேக்னெட்டிக் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட்னா எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவலாக கப்ளிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கான சிம்பிள் எக்ஸ்பிரஷன் இதுதாங்க. ஸோ அதை பாருங்க, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் ஃப்ளக்ஸ் தட் லிங்க்ஸ் தி காயில், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்க்ஸ் வித் த காயில். பிகாஸ் 512 அப்படின்னா இது லிங்கேஜ் ஃப்ளக்ஸு, இது வந்து அதனுடைய இண்டிவிஜுவல் காயில் ஃப்ளக்ஸு. இந்த காயில் ஃப்ளக்ஸில் இந்த அனதர் காயிலோட ஃப்ளக்ஸ் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதுங்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் சொல்லுது. அதுதான் சிம்பிளாக நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த n5/i ஃபார்முலா, அதே மாதிரி கேவோட ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இது m divided by square root of L1 by L2, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இப்போ வந்து இந்த ப்ராப்ளமே எடுத்துக்கோங்களேன், எக்ஸாம்பிள் 5.8 ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ n வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபையோட வேல்யூ வந்து மில்லி ஆக்சுவலாக ஃபைவை வந்து வெப்பரில் தான் மெஷர் பண்ணுவோம், மில்லி வெப்பருங்கிறதுனால நீங்கள் வெப்பருக்கு மாற்றிருங்க. ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ரெஃபர் த ஃபார்முலா ஃபார் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் n5/i. அப்போ n5i மூணுமே தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ கேன் கெட் த வேல்யூ எல்எஸ் 0.2 ஹென்ரி அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயிலும் கேட்டிருக்காங்க, செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இஎம்எஃப் ஃபார்முலா என்ன, n into d∅dt. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே இடத்துல அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது இது நீங்கள் n into d∅dt தான் நான் இந்த டேர்ம்லேருந்து மாற்றிருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா di/dt-ஆக மாறிடும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வேல்யூ, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே போதுங்க. வேறு எதுவும் இதில் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த பேசிக் ஃபார்முலாலேருந்து அதை கொண்டு வந்துக்கலாம். இப்போ E is equal to n into d∅dt. அப்போ n5க்கு பதிலாக Li போடுறீங்க அப்படிங்கிறது மீனிங், கீழே இருக்கிற dt அப்படியே தான் வரும் dt. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் we can get the value for the voltage. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா வேல்யூஸும் ஃபார்முலாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் ஜஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸசைஸ் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ பார்த்து அதுலேருந்து யூ கேன் ரீஅரேஞ்ச் சம்திங் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஃப்ரேம் வாட் எவர் த திங்ஸ் யூ நீட், அதை வந்து பண்ணிட முடியுங்க ஈஸியாக. சரிங்களா? ஸோ இது ஃபாரடேஸ் லா, இது நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ when a conductor cuts the magnetic flux, EMF is induced அப்படிங்கிறதுன்னு தெரியும். அதே மாதிரி இன்டியூஸ்ட் EMF எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், தட் இஸ் C is equal to n into d∅/dt-ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபாரடேஸ் லா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் டாட் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா ஒரு கப்பிள்டு சர்க்கியூட்ஸில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஃபினாமினன் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத இந்த டாட் ரூல் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க.
அது பாருங்க, இந்த இடத்துல நான் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். அதாவது ஒரு கப்பல்டு சர்க்யூட்ஸ்ல currents enter or leave the dots in both the coil. அதாவது ஒரு பிரைமரி காயில் இருக்கு, ஒரு செகண்டரி காயில் இருக்கு. இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இங்க இங்க பிரைமரி காயில் இருக்கு, இங்க செகண்டரி காயில் இருக்கு. இப்போ டாட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரைமரி காயில் வழியா வரக்கூடிய கரண்ட் இதே டைரக்ஷன், செகண்டரி காயில் வழியா வரக்கூடிய கரண்ட்டும் என்டர் ஆகுறது ரெண்டும் சேம் டைரக்ஷன். இல்லைனா ரெண்டுமே வெளியில போற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு டைரக்ஷன் என்ட்ரி, இன்னொரு டைரக்ஷன் வந்து லீவிங் அப்படின்னா உங்களுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். ஸோ டாட் கன்வென்ஷன் ரூல் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. இந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்கு இல்லையா, இந்த விஷயத்த வந்து நீங்க கீழே வாட்ச் பண்ணும். எய்தர் ரெண்டு சைடுமே என்டர் ஆகணும், இல்லைன்னா ரெண்டு சைடுமே லீவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய எம் சைன் வந்து பாசிட்டிவ்ல எடுத்துக்குவேன். பட் ஒரு சைடில் என்டர் ஆகுது ஆனால் இன்னொரு சைடில் லீவிங் ஆஃப் த கரண்ட் அப்படின்னா நான் எடுத்துக்கக்கூடியது வந்து டியூ சைன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மீனிங். கீழே சில டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இந்த காயில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரெப்ரசன்டேஷன். இது ஒரு மேக்னெட்டிக் கப்பிள்டு சர்க்யூட்ஸ்க்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, இங்க ஒரு டாட் வச்சிருக்கேன், இங்க ஒரு டாட் வச்சிருக்கேன். இப்போ இதுலயும் கரண்ட் இந்த டாட் நோக்கி தான் கரண்ட் வருது, இங்கேயும் டாட் நோக்கி தான் கரண்ட் வருது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆக்சுவலாக டாட் எங்கேயும் மிஸ் ஆகுதுங்க. இன்கேஸ் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, டாட் இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி இதுவும் இந்த இடத்துல இருக்குன்னா ரெண்டுமே டுவர்ட்ஸ் த டாட் தான். அப்போ நான் பாசிட்டிவாக ட்ரீட் பண்ணிக்கலாம் இதை மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூவை. இன்கேஸ் அப்படி இல்லை, எனக்கு வேற மாதிரி இருக்கு, டாட் வந்து வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இந்த காயிலில் கரண்ட் இங்கே என்ட்ரி ஆகி வருது, பட் இந்த கரண்ட் இங்கே என்ட்ரி ஆகி வந்ததுன்னா இந்த டாட்டை வச்சு பார்த்தா இந்த I2ங்கிற கரண்ட் வெளியில வரும், டாட்டை விட்டு வெளியில நோக்கி வரும். அப்போ ஐ கேன் ட்ரீட் தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் as நெகட்டிவ். ஸோ இந்த விஷயத்தை தான் இங்கே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த டாட் கன்வென்ஷன் ரூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, எய்தர் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இதை நீங்கள் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் தான், வோல்டேஜ் ஒன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டியூ டு செல்ஃப் இண்டக்டன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸால என்ன வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் செகண்டரி வோல்டேஜ்க்கு எழுதணும்னா டியூ டு தி செகண்டரி காயில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு தி காயில் ஒன் அப்படிங்கிறது தான். இந்த ஈக்குவேஷன் வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறையா சர்க்யூட்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், ஐ மீன் கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். அதில் பாருங்கள், அப்படி நீங்கள் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதில்ல கப்பிள்டு சர்க்யூட்ஸினுடைய சீரியஸ் கனெக்ஷன், அதாவது சீரியஸ் எய்டிங் சீரியஸ் அப்போசிங் அப்படின்னு ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சீரியஸ் எய்டிங் சர்க்யூட் அப்படின்னா அந்த சீரீஸில் இருந்துன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டு எலிமெண்ட் சீரீஸில் இருக்குன்னா இப்போ R1 அண்ட் R2 ஆர் கனெக்டட் இன் சீரியஸ்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன எழுதுவோம், R1 + R2ன்னு எழுதுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ நான் எழுத போகிறது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு நான் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். அப்படி நான் சீரியஸ் எய்டிங்க்கு நான் எழுதினேன் அப்படின்னா, so my entire self inductance, effective self inductance is L1 plus L2 plus 2M அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம். ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபிகர் 5.19ல காட்டியிருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலி பாருங்க, இந்த காயிலும் சீரீஸாக தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி டாட் பாருங்க, இந்த காயிலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு, அதே மாதிரி இந்த காயிலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஃப்ளெக்ஸில் இருந்தும் நீங்கள் அதை கொண்டு வரலாம், தட்ஸ் நாட் an இஷ்யூ. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணல, ஒரே மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் அதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு L is equal to N5/Iக்கு பதிலாக 5/Iன்னு எழுதிக்கலாம். பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ரெண்டும் வேற காயில் 1 and 2 வெவ்வேறு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிறத வச்சுக்கிட்டா என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 5/1 + 5/2 அப்படின்னு நான் எடுத்துப்பேன் இல்லைங்களா.
ஸோ இந்த இடத்துல அப்போ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதுவீங்க நார்மலாக செல்ஃப்